தயா 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 தயானாச் தயா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. ஒன்னும் ஆகாது தயா, ஒன்னும் ஆகாது. உடனே உனக்கு சரியா போய் பேச கூட வரல. அபிஜித், இவங்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா? முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மத்தபடி டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சொல்லுங்க. நான் ஒரு டாக்டர், பேஷண்ட்டை பார்க்க தான் வந்திருக்கேன். நீங்க உள்ள போக முடியாது. சொல்லப்போனா இப்பதான் ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டே போனாங்க. எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். அந்த டாக்டர் தான் அனுப்பியிருக்காரு ஃபைனல் செக்கப்காக. உங்க ஐடியா காட்டுங்க ப்ளீஸ். நீங்க போகலாம். வெயிட், நில்லுங்க. செக்யூரிட்டிக்காக நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். இன்னொரு டாக்டரா? கவர்மெண்ட் விருந்தாளி இவ்வளவு நல்லா பார்த்துக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. எனக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதோட நான் சாக போறேனா? நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அதனால உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். ஏய், நடிக்கிறத நிப்பாட்டு. நீ என்ன சொல்ல போற? என்னோட இந்த ரகசிய செய்தியால பல பேரோட உயிரை காப்பாற்ற முடியும். என்னப்பா நீ, செய்தி அந்த மாதிரி இருக்கு. அரசாங்கம் எனக்கு பணம் கொடுத்து தானே ஆகணும். இன்னைக்கு இந்த நேரலை மூலியமா ஷேராக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஷேராக்கு தெரிஞ்ச குற்றவாளிகளை இப்ப நாமளும் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க, குற்றவாளிய பாருங்க. உங்களுடன் நான். அட கொஞ்சம் அமைதியா இருங்களே, காது போச்சு. முதல்ல கை விலங்க அவுத்து விடுங்க, என் தலை வெடிச்சிரு போல இருக்கு. சார் சார், முதல்ல கை விலங்க கலட்டி விடுங்களே. செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் பிரஸ் முன்னாடி சொல்ல. நான் ஒண்ணு நடிக்கல. நான் ஒண்ணு உங்க முன்னாடி நடிக்கல. எல்லாம் சரியா தானே இருக்கு சார்? எல்லாம் சரியா தான் இருக்கு.
அவன் சும்மா நடிக்கிறான் சார். ஏற்கனவே செம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு கிரிமினல் பேச்சை கேட்டு நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கோம். அதனால இங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா மானத்தை வாங்கிடுவாங்க. பிரஸ்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன ஆபத்து? எப்படிப்பட்ட ஆபத்து? சேரா, விவரமா சொல்லு. என்ன நடக்க போகுது? டேய், இங்க வந்து சொல்லு, நடிக்காத. என்னால முடியல. யாரோ என்னமோ பண்ணிருக்காங்க. என்ன காப்பாத்துங்க. யார் உன்னை கொல்ல பாக்குறாங்க? அவங்க இதெல்லாம் விரும்பல. ரகசியத்தை சொல்ல விடாம என்ன தடுக்கிறாங்க. என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க. பயப்படாத ஷேரா, நாங்க உன்னை காப்பாத்திடுவோம். ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. வர சொல்லு. உனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் சொல்லு. ஐயோ ஷேரா, ஷேரா, என்ன ஆச்சு ஷேரா? எந்திரா, என்ன சொல்லுங்க. என்ன சொல்றது கேக்குதா? ஷேரா, ஷேரா, பேசுறது கேக்குதா? ஏய், உனதான். ஏய், அட எந்திரா. ஏய், பண்ணீங்களா? உனதான். சொல்லுங்க சார், அவருக்கு என்னாச்சு? ஓ மை காட், இவன் இறந்து போயிட்டான். உங்கள் அனைவரையும் அதிர்ச்சியூட்டும் ஒரு முக்கிய செய்தி இதோ. சட்டத்துக்கு விரோதமான ஆட்களின் பெயரை சொல்லவிருந்த ஷேரா இப்பொழுது திடீர் மரணம். அதிர்ச்சிகரமான மரணம். He is dead. அநியாயம், அக்கிரமம், இது ஒரு சூழ்ச்சியா? இவ்வளவு செக்யூரிட்டிஸ் நீங்க இருந்தும் ஷேராவை கொன்னுட்டு போயிருக்காங்க. ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல. சாரி சார், ஆனா எங்க சைடுல இருந்து நாங்க முன்னெச்சரிக்கையோட தான் இருந்தோம். அதான் தெரியுதே எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருந்தீங்கன்னு. சார், நாங்க தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த லேடி டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே வந்தது. லேடி டாக்டர்? அந்த லேடி டாக்டர்னால தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க கூட ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்ணாங்க. அப்போ எதுக்காக தடுக்கல? அட சார், நாங்க அவங்க ஐடியா கூட செக் பண்ணோம். அது அவங்க ஸ்பெஷலிஸ்ட்னு எங்க கிட்ட சொன்னாங்க. ஷேராக்கு ஃபைனல் டெஸ்ட் எடுக்க வந்தாங்க. பாருங்க சார், டாக்டர் வேலையை நாங்க தடுக்க முடியாதுல்ல. டாக்டர்ஸ் வேலையை உங்களால தடுக்க முடியாது. ஆனா வேலை செஞ்சுட்டு போயிட்டால, எல்லாரையும் ஏமாத்திருக்கா. நீங்க அவளை பார்த்துருக்கீங்கல்ல? அவளோட ஸ்கெட்சை எடுங்க. சார், நான் போட்டோ எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம். சார், இவதான் அவ. இவதான் அந்த கொலகாரியா? நம்ம ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பாருங்க, ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கலாம். சார், ஒரு பிரயோஜனமே இல்ல. நீ என்ன சொல்ல வர? அவ வேஷம் போட்டு வந்தா. அவ போகும்போது நான் பார்த்தேன். அவ விக்க கலட்டிட்டு இருந்தா. அவளுக்கு கருப்பு சுருட்ட முடி. வேற ஏதாவது சொல்லுப்பா. சார், அவ டஸ்ட்பின்ல எதையோ போட்டா. ஷேராவை பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு கூட்டிட்டு போனப்போ அவ ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிட்டான் சார். விசித்திரமா பிஹேவ் பண்ணானா? அவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தான். அதோட தலையை வேற ஆட்டிக்கிட்டு இருந்தான். மண்டையில் ஏதோ ஓடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தான் சார். ஏதோ பூச்சி கடிக்கிற மாதிரி சார். சார், சார், டஸ்ட்பின்ல இருந்து கிளவுஸ் கிடைச்சிருக்கு. சார், இந்த கிளவுஸ் இதுல ஏதோ பிசுபிசுப்பு தன்மை இருக்கு. ஏதோ ஸ்டிக்கியா ஒட்டுற மாதிரி. ஐ சி. ஒரு வேலை பண்ணு. சாலும் கேக்கு இப்போ ஒரு வேலை கொடுக்கலாம். ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. காவல்துறை எப்பவும் போல மௌனத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேரா நம்ம எல்லார் முன்னாடியும் சொல்ல வந்த அந்த ரகசியம் இப்போ அவனோடவே அது முடிஞ்சு போச்சு. இனிமே வரப்போற ஆபத்தை பத்தி நம்மளால இனிமே அதை தெரிஞ்சுக்க முடியுமா, முடியாதா? நம்ம சிட்டிக்கு வர எந்த ஆபத்தை அவன் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஏன்னா நாங்க இத கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீர்வோம். குற்றவாளி யாருன்னு பார்த்துட்டே இருங்க. ரகசியங்கள் வெளியே வந்தால் குற்றவாளி மாட்டிக்கொள்வான். இவனுடைய இறப்புக்கு என்ன காரணம் சொல்லு. ஷேராவோட மரணத்தோட காரணத்தை பாஸ், நான் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கல, ஆனா கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா இந்த எக்ஸ்ரேவை பாருங்க. இதோ இந்த இடத்துல ஒரு கருப்பு மார்க் தெரியுதா? இதுதான் இவரோட மரணத்துக்கு காரணமா இருக்கும். ஆனா இந்த மார்க் என்னன்னு தான் நாங்க கண்டுபிடிக்க முடியல. சலுங்கி சார், பூர்விக் டஸ்ட்பின்ல ஒரு கிளவுஸ் கிடைச்சது. அதுல ஸ்டிக்கி மெட்டீரியல் ஏதோ இருந்தது.
அது என்னன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த ஸ்டிக்கி மெட்டீரியல்ல ஒரு வித்தியாசமான பாக்டீரியா கிடைச்சிருக்கு. அது சாதாரணமா மீனுக்குள்ள இல்ல பாம்புக்குள்ள தான் இருக்கும். ஆனா கொலகாரன் மீன் கூடவும் பாம்பு கூடவும் என்ன பண்ணா? அது பாஸ், ஷேரா சாகறதுக்கு முன்னாடி கழுத்து இல்லைன்னா தலை வலிக்குதுன்னு ஏதாவது சொன்னானா? ஆமாம்மா. இதற்கான விட சீக்கிரமா கிடைச்சிரும். இந்த பொண்ணு கண்டிப்பா தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறதுக்காக மாறு வேஷம் போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. இப்போ பார்க்கலாம் உண்மையான முகம் எப்படி இருக்கும்னு. சார், இந்த சாஃப்ட்வேர் மூலமா இவளோட ஒரிஜினல் முகத்தை பார்க்க முடியும் சார். வார்ட் பாய் நம்ம கிட்ட என்ன சொன்னா? முதல்ல அவ விக்க கழட்டினா. சரி ஃப்ரெடி, அதையே ஆரம்பிச்சிரு. முதல்ல விக்க கயட்டு. அப்புறம் அவ முடி கருப்பா சுருட்டையா இருந்திருக்கு. சார், மொத்த முகமே மாறி போயிருக்கு. பர்ஃபெக்டா சொன்ன. இந்த பொண்ணுடைய உண்மையான முகம் இதுதான். இது என்னதான் நடக்குது? என்னாச்சு சார்? அத காணுமே. என்ன? தாரிகா, இவன் உடம்புல அந்த கருப்பா மார்க் ஒன்று தெரிஞ்சது இல்ல, இப்ப அது தெரியவே மாட்டேங்குதே. இங்க பாரு. இப்போ என்ன பண்றது? ஆமா சார், பார்த்துருக்கேன். பாத்திருக்கியா? ஆமா சார். சார், அவங்க தலையில ஸ்கார்ப் இருந்தது, அப்புறம் கருப்பு கண்ணாடி போட்டுதாங்க சார். சஜின். சார், இந்த ஆளு இந்த பொண்ணை பார்த்திருக்கான். இந்த பொண்ணை பார்த்திருக்கியா? ஆமா சார். எங்க பார்த்த? சார், நான் நேத்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை பிக்கப் பண்ணேன். சரி, எங்க டிராப் பண்ண? சார், ஹோட்டல் ரெட் ஸ்டார். ஹோட்டல் ரெட் ஸ்டார். இது சார் 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 இங்க பாருங்க. ஓ எஸ், அது மூவ் ஆகுது, நகருது பாரு. ஓ காட். அப்படின்னா இறந்து போன இந்த உடல்ல இது இப்போ உயிரோட இருக்கு. இந்த உயிரோட இருக்கிற பொருள் தான் இவன் சாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இத வெளியே எடுத்தாகணும். எப்படி எடுக்கிறது? ஆபரேஷன் பண்ணி எடுக்கலாம்னா மூவ் ஆகிட்டே இருக்குமே. அப்ப இது எப்படி வெளியே எடுக்கிறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வண்டி ரிப்பேரா இருந்தா எதுக்குடா வண்டி எடுத்துட்டு வந்த? வண்டி ரிப்பேர் ஆகல சார், என்னன்னு தெரியல, நடு ரோட்ல நம்மள ஏமாத்தி இருக்கு. இந்த ரோட்ல யாருமே இல்ல, லிஃப்ட் கிடைக்கிறது கஷ்டம்தான். அதானே, நம்ம கிட்ட நேரமும் இல்ல. நம்ம ரெட் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலைன்னா இப்போ அந்த குற்றவாளி தப்பிச்சு போயிடுவாங்க. ஒரு வேலை பண்ணு, அபிஜித் தயாவுக்கு ஃபோன் பண்ணு, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளு.
உச்சி வெயில் என் மண்டைய தாக்குதுன்னு நல்லா தெரியுது. ஷாருக் கான். சார் சார் அப்படிதான் மெதுவா. இதோ இருக்கு பாரு. வந்தாச்சு. மை காட், இது ஈல் ஃபிஷ். ஏலோட விஷம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமா? விஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். குற்றவாளி இந்த மீனை அவன் உடம்புக்குள்ள செலுத்தியிருக்கான். ஆமா தாரிகா, எனக்கு தெரிஞ்சு இத காது வழியா உள்ள செலுத்தியிருக்கணும். காது வழியாவா? ஆனா இவனுக்கு எப்படி இது தெரியாம இருந்தது? அனஸ்தீஷியா கொடுத்தா மறுத்து போயிடும்ல. அதனால தான் அந்த கிளவுஸ்ல ஏதோ ஸ்டிக்கி மெட்டீரியல் இருந்தது. யூஸ் பண்ணிருக்கலாம். எது எப்படியோ இந்த கொலைகாரன் யாருன்னு தெரியல, ஆனா உண்மையிலேயே பயங்கரமானவன். ஹலோ ஏசிபி சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ. வெயிலோட பாதிப்பு இல்லை, நான் தான் வந்திருக்கேன். நான் ஷாருக் கான் தான். பை த வே ஷாருக், இவர் இன்ஸ்பெக்டர் சச்சின். ஹாய் சச்சின், ஹவ் ஆர் யூ? நான் ஃப்ரெடி, உங்க மிகப்பெரிய ஃபேன் சார். சொல்ல போனா நான் தான் உங்களுடைய ஃபேன். சிட்டியை ரொம்ப அழகா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களையும் பாதுகாக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் அது பத்தாது. நான் என்னோட தில்வாலே படத்தோட ப்ரமோஷனுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி தேவைன்னா கண்டிப்பா தயங்காம கேட்கலாம், எனக்கு சந்தோஷம் தான். தேங்க்யூ வெரி மச் ஷாருக். நாங்க ஒரு கொலகாரியை ஃபாலோ பண்றோம். அவ ரெட் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கா. எங்களுக்கும் டைம் இல்ல, எங்க கார் வேற ரிப்பேர் ஆயிருச்சு. இஸ் இட் ஓகே இஃப் ஐ லுக் அட் யுவர் கார்? ப்ளீஸ். சார், நீங்க மெக்கானிக் வேலையும் பாப்பீங்களா? என்னால என்ன வேணா பண்ண முடியும், படத்துல பாத்துருக்கேன். வாங்க. என்ன பிரச்சனைன்னு இப்ப பாத்துடுறேன். சார், நான் வண்டியை கொஞ்சம் ஸ்லோவா தான் ஓட்டிட்டு வந்தேன் சார். திடீர்னு ஜர்க் ஆகி அப்படியே நின்னுடுச்சு. ஆஹா, சும்மாலாம் வண்டி நிக்காது. யாரோ ஒரு சின்ன குறும்புத்தனம் காட்டியிருக்காங்க. என்ன, நம்ம வண்டியில யாரோ குறும்புத்தனம் பண்ணிருக்காங்களா? அப்பதானங்க வண்டி ஆள் இல்லாத ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நின்னு போயிடும். இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க? வேற யாரு சச்சின்? நம்ம சரியான நேரத்துக்கு ஹோட்டலுக்கு போக கூடாதுன்னு பாக்குறாங்க. இல்லைன்னா மாட்டிப்பாங்கல்ல. சிஐடி கையில இருந்து யாரும் தப்பிச்சதே கிடையாது, தப்பிக்கவும் முடியாது. அது எப்படி சார்? வண்டி ரெடி ஆயிடுச்சு, ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. Wow, really you are great. Thank you very much. பிரமாதம். Thank you very much. சொல்லப்போனா படத்துல ஹீரோவா நடிக்கிறீங்க, ஆனா இந்த நேரத்துல எங்களுக்கு சூப்பர் ஹீரோ ஆயிட்டீங்க. அதெல்லாம் இல்ல. அதான் சொல்லுவாங்கல்ல, எல்லார்கிட்டையும் மனசு இருக்கும், ஆனா எல்லார்கிட்டையும் உங்களை மாதிரி சுத்தமான மனசு இருக்காது. No, thank you very much. சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு ஆக்சுவலி நன்றி சொல்லணும். நீங்க எல்லாரும் இருக்கிறதால தான் சிட்டில நாங்க சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க கடுமையா உழைக்கிறீங்க, உயிரை பணைய வைக்கிறீங்க, நியாயத்தையும் வழங்குறீங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கு. வெல் ஷாருக் சார், உங்களை நேரில் மீட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க தரப்புல இருந்து, எங்க ஃபுல் சிஐடி தரப்புல இருந்து உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. விஷஸ் கண்டிப்பா தேவை, ஏன்னா 18th டிசம்பர் படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் உங்களுக்கும் டைம் கிடைச்சா படத்தை போய் பாருங்க. கண்டிப்பா. அட என்ன சார், சென்னை எக்ஸ்பிரஸ் 15 தடவை பார்த்தேன் சார். ஆபீஸ்ல லுங்கி டான்ஸ் ஆடுவான். உங்க புது படத்தை 25 தடவை பார்ப்பேன். சில்வர் ஜூப்ளி சார். வெயிட் கோ ஃப்ரெடி.
தேங்க் யூ வெரி மச். Thank you. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார். All ஹேவ் the a good best. day. கொஞ்சம் நல்லா பாருங்க, இந்த பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இவ உங்க ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான்னு நியூஸ் வந்துச்சு. சார் இங்க நிறைய கெஸ்ட் இருக்காங்க, ஒருத்தைய கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க, கண்டிப்பா இவ்வளவு பிடிச்சே ஆகணும். சார் என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? சரி ஒன்று பண்ணு, 48 மணி நேரத்தில் எத்தனை பேர் வந்தாங்களோ எல்லாரோட லிஸ்ட்டும் எடு. ஐடியா எல்லாம் இருக்குல்ல? ஓகே சார். அதோட சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பார்க்கணும். Okay, sir. நிக்கல், இவர் கூட போ சீக்கிரம். வாங்க. இந்த பொண்ணு ஏன் இந்த ஹோட்டல்ல தங்குறான் இன்னும் தெரியல. ஒருவேளை தன்னுடைய அடையாளத்தை மறைக்க இங்க ஒளிஞ்சிருக்கலாம். சார் ஒருவேளை இது அவளோட ரெகுலர் பிளேஸா கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா இங்க நிறைய பேர் தங்கி இருக்காங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா பிரச்சனை ஆயிடும். இந்த ஹோட்டலோட மூல முடுக்கெல்லாம் தேடி ஆகணும். ஒரு வேளை அவ ஏதாவது ஆபத்தான பொருள் வச்சிருந்தா இந்த ஹோட்டல்ல பல பேர் இறக்க வாய்ப்பு இருக்கு. சார் இந்தாங்க கெஸ்டோட லிஸ்ட். இன்னொரு வேலையும் பண்ணிடுங்க. ஹோட்டல்ல எத்தனை கெஸ்ட் இருக்காங்களோ எல்லாரும் வெளியே வரட்டும். சார் என்னதான் நடக்குது? இது எமர்ஜென்சி, எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. லேட் பண்ணீங்கன்னா எல்லாருமே மாட்டிப்பாங்க. ப்ளீஸ். ஓகே சார். பூர்வி, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண. இருக்கிற எல்லா எமர்ஜென்சி சர்வீஸும் உடனே இந்த ஹோட்டலுக்கு வந்தாகணும். ஸ்ரேயா, லாபி அப்புறம் மேல ஃப்ளோர்ல எல்லாம் செக் பண்ணிடு, யாரும் இருக்கக்கூடாது. அபிஜித், நான் இந்த பக்கம் போய் பார்க்கிறேன். சார் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எதுவுமே தெரியல சார். யாரும் இல்லையா? இல்ல சார். சரி ஒன்று பண்ண, இங்க ஹோட்டல்ல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரையும் வெளியே வர சொல்லி. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அப்புறம் ஒரு நிமிஷம் சார். சார் நான் வந்து கெஸ்ட் இல்ல, ரிப்போர்ட்டர் சார். நீங்க சிஐடி காரங்கன்னு தெரியும். இங்க எதுனா நடக்க போகுதா சார்? ப்ளீஸ், இப்போ எங்களால எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் உங்க மூக்குல ரத்தம் வருது. நீங்க ஓகே தானே? சார் ஐயோ ஐயோ சார், சார் மயங்கிட்டாங்க. இந்த பொண்ணு மூக்குல இருந்து ரத்தம் வருது, இவருக்கும் வருது. இது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் நினைக்கிறேன். நம்ம ரொம்ப லேட்டா வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் இன்ஃபெக்ட் ஆகி இருக்கீங்க. எல்லாரும் சாக போறீங்க. இந்த இன்ஃபெக்ஷன் தொடுறதாலையும் பக்கத்துல வந்து போறதாலையும் பரவும். இந்த ஹோட்டலை விட்டு யார் வெளியே போனாலும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் இது பரவும். கதவை மூடுங்க சீக்கிரம். அதனால நல்லா யோசிங்க. இருங்க சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் இருங்க சொல்றதை கேளுங்க ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளீஸ் இருங்க சொல்றதை கேளுங்க. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். பின்னாடி போங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. தயா நீ தயா உனக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ரத்தமா? தயா எங்க இருக்க நீ? சரி இதெல்லாம் எப்படி ஆச்சு? ஆமா சார், யாரோ காத்துல விஷம் கலந்துருக்காங்க. அதனால எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் ஜன்னல் கதவை உள்ள இருந்து மூடி வச்சிருக்கோம் சார். இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடந்ததுல அந்த ரூமை நான் உடனே பார்த்தாங்க. வாங்க சார், நான் காட்டுறேன். வாங்க. சரி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க ஏதாவது பண்றோம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சரிங்க சார். சாலுங்கே வந்துட்டே இருப்பான். வா சாலுங்கே, சீக்கிரம் வா. மக்களுடைய உயிருக்கு ஆபத்து. பாஸ், அதுக்காக எனக்கு தயாவோட சாம்பிள் உடனடியா வேணும். தயா ஒரு நிமிஷம், இந்த பேசு. ஹலோ தயா, உன்னோட பிளட் சாம்பிள்ஸ் எனக்கு உடனடியா அனுப்பேன். அதோட உன்னோட ட்ரெஸ்ல ஒரு துண்டை கட் பண்ணி அனுப்பு. சரிங்க சார், நான் இப்பவே அனுப்புறேன். ஃப்ரெடி, போய் சீக்கிரமா அந்த வண்டியை நிறுத்து. எல்லாரும் இங்க இருந்து விரட்டு. நில்லு, ஒரு நிமிஷம். நில்லு ஸ்டாப். நில்லுங்க. நில்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, இங்க ஆபத்து இருக்கு. உள்ள வராதீங்க ப்ளீஸ். உள்ள போக கூடாது. பாஸ், இந்த விஷம் ரொம்ப ஆபத்தானது. நாமளும் ஏதாவது ப்ரொடெக்டிவா போட்டுக்கிட்டா நல்லது. ஓ ஜெயவந்தி, போய் எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ளீஸ் நில்லுங்க. இங்க பாருங்க, உள்ள போகாதீங்க. உள்ள ஆபத்து இருக்கு. ப்ளீஸ். நான் அந்த ஹோட்டலோட ஓனர். என் பேர் மனோஜ், விருப்பம் ஆனந்த். எனக்கு புரியுது. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. என்ன சார் இது? நான் வெளியில வந்தே 10 நிமிஷம் தான் ஆகுது. எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா திடீர்னு இதெல்லாம் எப்படி நடந்தது? நீங்க வெளியில வந்தீங்க, அதனால தான் தப்பிச்சீங்க. புரிஞ்சுதா? நீங்க போங்க. சச்சின், இவங்களை கூட்டிட்டு போ. சார் வாங்க போலாம். வாங்க போங்க. சார் சாலுங்கே, தயா சார் ப்ளீஸ், இது ஆபத்து. போங்க. தயா கவலைப்படாத, ஒன்னும் ஆக விட மாட்டோம். சீக்கிரம் ஆன்டிடோட கண்டுபிடி. நீ கவலையப்படாத பாஸ், நான் பாத்துக்கிறேன். மக்களுடைய உயிர் உன் கையில தான் இருக்கு.
எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இதா ரகசியமோ? ஷேரா இந்த ரகசியத்தை தான் வெளியே சொல்ல முயற்சி பண்ணா. ஷேரா இது விஷயமா தான் எச்சரிக்கை பண்ண முயற்சி பண்ணா. ஷேராவுடைய மரணத்துல இருந்து மரணம் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு. குற்றவாளிகள் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற ரெட் ஸ்டார் ஹோட்டல்ல டார்கெட் பண்ணிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 200 பேர் மாட்டிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ சேர்ந்த சிஐடி ஆபீசர்ஸும் அங்கதான் இருக்காங்க. அவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்க உயிரோட தான் திரும்புவாங்களா? இந்த விஷயம் எவ்வளவு வீரியமானது. இதுவே ஒரு ரகசியம். ஹோட்டலை சீல் பண்ணிருக்காங்க. சிஐடி டீம் இதுக்கான காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. சிஐடி டீம் இப்ப தங்களையும் மக்களையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுமா? மீண்டும் ஒரு ரகசியம். நம்ம சிட்டி பல அப்பாவி மக்களுடைய மரணத்தை வருத்தத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்க எல்லாரோட நிலைமையை நினைக்கும் போது பாவமா இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் எல்லாரையும் விட்டுடுறேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு ஒரு ஆள் தேவை. இந்த ஹோட்டலோட ஓனர் மனோஜ். அவன் மட்டும் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துட்டான்னா இந்த வைரஸ்க்கான ஆன்டிடோட் எங்க இருக்குன்ற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுவேன். மை காட் மனோஜ், உன்னை எதுக்கு அவன் கூப்பிடுறான்? சார், எனக்கு தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. நான் உங்களை உள்ள போக விட மாட்டேன். நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ஆனந்த், அவருக்கு நாங்க எதுவும் ஆக விட மாட்டோம். அவருக்கு எதுவும் ஆகாது. அவரை காப்பாற்ற முழு முயற்சி எடுப்போம். ஆனா மனோஜ் உள்ள போனா மட்டும்தான் அந்த விஷயத்துக்கான ஆன்டிடோட் கிடைக்கும். சார், உங்க ஆளே உள்ளதான் இருக்கான். அதான் உன் மைக்ல அனௌன்ஸ் பண்றானே, அப்புறம் ஏன் அவனை பிடிக்க மாட்டீங்க? மேனேஜர் கிட்டையும் பேசியாச்சு. ஆனா ஒன்னும் புரியல. மைக்ல யார் பேசுறான், எங்க இருந்து பேசுறான்னு எதுவுமே தெரியல. சார், யாரா இருந்தாலும் கொலைகாரம் பயங்கரமானவனா இருக்கான். நான் என் அண்ணனை அனுப்ப மாட்டேன் சார். நான் உள்ள போவேன். ஆனா வேணாம். இது நமக்கு சொந்தமான ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்களோட பாதுகாப்போட பொறுப்பு நம்மளுடையது. நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் உள்ள வந்தாச்சு. மத்த எல்லாரையும் விட்டுடு. கண்டிப்பா விட்டுறேன். ஏன் இவ்வளவு அவசரப்படுற? முதல்ல சொல்றத கேளு. அப்போதான் ஆன்டிடோட் இருக்கிற இடத்த சொல்லுவேன். ஏசிபி, உன் ரைட் சைடுல ஒரு ரெட் பாக்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு yellow கலர் பேக் இருக்கு. அதுக்குள்ளதான் ஆன்டிடோட் இருக்கு. அங்க இருக்கு. போய் பாரு சச்சின். ஜாக்கிரதை. சார், ஏமாத்தி இருக்கான். ஆன்டிடோட் இல்ல சார். நீ என்ன நினைச்ச? உண்மையிலேயே ஆன்டிடோட்டை கொடுத்துருவேன்னா எல்லாரும் சாக போறாங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன ஏமாத்திருக்க. இது தப்பு. நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்க. நான் உள்ள வந்தது மத்த எல்லாரையும் விட்டுடுவேன்னு சொன்னல. நான் ஒன்னும் அரிச்சந்திரம் புள்ள கிடையாது. அப்படியே உண்மையை பேசுறதுக்கு. அவங்களோட நீயும் சாக போற. சீக்கிரமே டாக்டர் வர போறாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, சரியா? சார். எஸ் சார். என்ன? ஆனா சார், இங்க வந்து இங்க எல்லாரும் உயிரும் ஆபத்துல இருக்கே சார். ஓகே ஓகே சார். ஏ விஷ், என்னாச்சு? தயாவோட ரத்தத்துல வித்தியாசமா என்ன இருக்கு பாரு. அத அப்பவே நான் நினைச்சு பார்த்தேன். இந்த மாதிரி ஒன்ன நான் பார்த்ததே இல்ல. அப்படின்னா? அது வந்து ஹோட்டல் காத்துல விஷம் பரவி இருக்குல்ல, மக்களுடைய உடம்புக்குள்ள போயிருக்கு. அது வந்து ஒரு நியூட்ரிஷன், அதாவது ஒரு வித்தியாசமான என்சைம். அதோட இந்த ரத்தத்துல மாற்றங்கள் தெரியுது இல்லையா? அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸ் அதுவே இன்னொன்னு கொல்லுது. அப்படின்னா இந்த விஷத்தால உடம்ப கொல்லுதா? மை காட், இது ரொம்ப ஆபத்தானதாச்சே. இதை சரி பண்றதுக்கு ஏதாவது ஆன்டிடோட் இருக்கா? முதல்ல இது என்ன மாதிரி விஷயம்னு நாம கண்டுபிடிச்சாகணும்.
சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. எல்லாரும் நம்மள தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சலோங்கி, நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன். தயாவோட ஷர்ட் இருந்ததே, அதை நீங்க எக்ஸாமின் பண்ணீங்களா? என்ன தெரிஞ்சது? சார் சார், அந்த டெஸ்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு சார். குட் 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 குட். சார் இத பாருங்க. மை காட், என்ன? நான் பயந்த மாதிரியே நடக்குது. இதுலயும் செடியோட வேர் தெரியுது. எந்த செடி? சிட்ரஸ் மேப்ரா. சிட்ரஸ் மேப்ராவா? அட இது ரொம்ப ஆபத்தானதாச்சே. ரொம்ப ரேர் வேற. சார் சார், ஒருத்தரை காணோம். யாரு? யார காணோம்? சார் இங்க உட்கார்ந்து இருந்தான். தயா, வெளியே லாபில பாரு, இங்க இருந்து யார் காணாம போனாங்க? அபிஜித், இங்க அந்த ரவி உட்கார்ந்து இருந்தானே. யாரு? ஜேர்னலிஸ்டா? ஜேர்னலிஸ்ட் அங்க இருக்கானான்னு பாரு. சார், அங்க லாபில யாருமே இல்ல. அவன் வெளியே போயிட்டானா என்ன? நீங்க எல்லாம் இங்கே இருங்க, யாரையும் வெளியே அனுப்பாதீங்க. போய் பார்க்கலாம் தயாவா. சார் சார், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. நம்ம சும்மா அமைதியா இருந்துடக்கூடாது. அங்க நிறைய பேர் ஆபத்துல இருக்காங்க சார். நம்ம ஆபீசர்ஸ் கூட இருக்காங்க. பூர்வி, ஸ்ரேயா, தயா, அபிஜித். இதுவரை நம்ம தோத்ததே இல்லை. எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை போராடி நாம ஜெயிச்சிருக்கோம். இந்த வாட்டியும் நம்ம தோக்க மாட்டோம். யாரும் இல்லையா? யாரும் இல்ல. இப்ப வரைக்கும் யாரையும் பார்க்கல. நான் போய் மேல பாக்குறேன். இல்ல ரவி, நில்லு. வேண்டாம். நான் நிக்க மாட்டேன். நிக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க இன்ஸ்பெக்டர்? என்ன கண்ணால சுடுவீங்க. எப்படியோ நான் சாக போறேன். அதனால நீ என்ன மிரட்டாத. ரவி, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வா. ரவி ரவி ரவி, நாங்க சீக்கிரமே போய் இந்த இன்ஃபெக்ஷனுக்கான மருந்தை கொண்டு வந்துரும். அது வரைக்கும் நீங்க போய் கீழே. போய் நீ ஒரு போய்க்கார. மக்களை வேணா நீ ஏமாத்தலாம், என்ன முடியாது. எல்லாரும் சாகலாம், எல்லாரும் சாவும். எவனும் தப்பிக்க மாட்டான். சாகத்தான் போறாங்க. ரவி ரவி, இங்க பாரு. நீ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா ப்ளீஸ், நீ இங்கதான் இருந்தாகணும். வெளியே போக கூடாது, இங்கதான் இருக்கணும். இல்ல வந்திருப்பா. இல்ல இல்ல, நான் வரமாட்டேன். எனக்கு முதல்ல என் குடும்பத்தை பார்த்தாகணும். என் மனைவிக்கு இன்னைக்குதான் டெலிவரியா இருக்கு. என் குழந்தை கண்ணை திறந்து உலகத்தை பார்க்க போகுது. நான் இப்படி போக மாட்டேன். எனக்கு என் குழந்தைய பார்க்க ஆசையா இருக்கு. எனக்கு பார்க்கணும் சார். என்ன போக விடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் போக விடுங்க. இங்க பாரு, இந்த நோய் இருக்கு, அடுத்தவங்களை தொட்டாலே பரவ ஆரம்பிச்சிரும். இப்ப நீ என்னதான் விரும்புற? உன்னோட வைஃப், உன்னோட பொண்ணு, அவங்களும் இதால சாகணுமா? ரவி வேண்டல. நீ இத விரும்புறியா ரவி? சொல்லு. விடுங்க சார். வேண்டாம் சார். வந்துருவா ரவி. சலோங்கி, சலோங்கி, இதுதான் அந்த செடி. இதோட விஷம் தான் பரவி இருக்கு. குட் குட். தாரிகா, ஒரு வேலை பண்ணு. இதோட போலனை கலெக்ட் பண்ணு, அதை ஸ்டென் பண்ணு, அதுக்கப்புறம் கொடு. சீக்கிரம், ஃபாஸ்ட். செடி எவ்வளவு சின்னதா இருக்கு, ஆனா ரொம்ப டேஞ்சரஸ். எப்படி? தாரிகா, செடிகள் டேஞ்சரஸ் கிடையாது, மனுஷன்தான் ஆபத்தானவன். எவன் இந்த சதி திட்டத்தை தீட்டினானோ எந்த நிலைமையிலையும் அவனை இந்த வேலையில நம்ம ஜெயிக்க விடவே கூடாது. சீக்கிரம் வேலையை பார். இங்க வாயேன். சோலங்கி, இத கொஞ்சம் பாருப்பா, பாரு. சலோங்கி, இது எப்படி ஆச்சு? என்னாச்சு சார்? இத பாரு, ஸ்பைடல் ஸ்பாட்ஸ். வெள்ளை வெள்ளையா தெரியுது. இதன் காரணமா தான் பாதிப்பு குறையுது. இது என்னன்னு தெரியுதா? என்னது? பாக்டீரியாஸ். பாக்டீரியாவா? பாக்டீரியாவால விஷத்தோட தன்மை குறைஞ்சுக்கிட்டே வருதா? ஆனா இந்த பாக்டீரியாஸ் எதுல இருந்து வந்தது?
எங்க இருந்து வந்தது? பாஸ், ஆன்டிடோட கண்டுபிடிச்சாச்சு. எப்படியாவது அதை நம்ம உள்ள அனுப்பி ஆகணும். நம்ம கிட்ட சுத்தமா நேரம் இல்ல. ஒரு ஐடியா இருக்கு. என்ன? இந்த ஹோட்டல்ல கண்டிப்பா சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் இருக்கும். இந்த ஃபுல் ஆன்டிடோட அதோட மெயின் டக்ட்ல ஊத்திடலாம். அப்புறம் அந்த ஏர் டக்ட் மூலமா முழு ஹோட்டல்லையும் இந்த ஆன்டிடோட் பரவிடும். அப்படியே எல்லாருடைய உடம்புலையும் போய் சேர்ந்துடும். பார்த்து பார்த்து கொஞ்சம் பொறுமையா வாங்க. மனோஜனா, மனோஜனா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? மனோஜனா, வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். நீங்க தான் எல்லாரும் உயிரும் காப்பாத்துறீங்க. ஏய் சும்மா இருப்பா, இது என்னோட கடமை. பரவாயில்லையே, சலோங்கி சார் நல்லா தான் வேலை பார்க்குறாரு. ஹலோ, என்னப்பா? அட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார். பயங்கரமான வேஷமா இருந்துச்சு. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். நீங்களும் எப்படியோ சீக்கிரம் அந்த ஆன்டிடியூட கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, இது என்ன விஷயம் டாக்டர்? சென்டம் செப்ரா. இது ஒரு விதமான செடி. இதுக்குள்ளதான் அந்த விஷமே இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செடிக்குள்ளதான் அந்த ஆன்டிடோடு இருக்கு. அட, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு. ஹோட்டல்ல பெரிய ஆபத்து இருக்கு. கிளம்பு. என்னாச்சு? கேள்வி எல்லாம் கேட்காத, கிளம்பு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சார், நான் இந்த செடியை நிக்கியோட ரூம்ல பார்த்தேனே. நான் அவளை வெளியே கூட்டிட்டு வரதுக்காக அவ ரூமுக்கு போனேன். நிக்கியோட ரூம்லயா? ஆனா இந்த செடி அவகிட்ட எப்படி வந்தது? இது ரொம்ப ரேரான செடியாச்சே. இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. நிக்கிக்கு கொலகாரன தெரிஞ்சிருக்கு. இல்ல ஒருவேளை இந்த நிக்கி தான் கொலகாரியா? வாவ் நிக்கி, வாவ். முதல்ல ஆன்டிடாட்டை எடுத்துட்டீங்களா? ஆனா எங்க கூட டிராமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஏன் இதெல்லாம் பண்ண? இதெல்லாம் நான் பணத்துக்காக தான் பண்ணேன். யார் உனக்கு பணம் கொடுத்தாங்க? எங்க கம்பெனி ஒரு மருந்து தயாரிச்சது. அதால கேன்சர் பேஷண்ட்டை குணப்படுத்தி இருக்க முடியும். நான் அந்த மருந்து மூலமா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா மனோஜ் அதை வச்சு நல்ல காரியம் பண்ணலாம்னு நினைச்சான். அவ மார்க்கெட்ல இருந்து மருந்த சீப்பான விலையில வித்து ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டான். பணத்துக்காக அண்ணனையே கொலை பண்ண பார்த்துருக்க. ஒரே ஒரு ஆளை கொல்றதுக்கு நீ இவ்வளோ பேரோட உயிரோட விளையாடி இருக்க. தீவிரவாதி தாக்குதல்ல அண்ணன் இறந்துட்டதா ஊரே நினைச்சுக்கும். ஆனா நீ அதுல கோடிக்கணக்கா சம்பாதிக்க பார்த்த. அருமையான பிளானா இருக்கு. நீங்கள்லாம் மனுஷங்களுடைய உயிருக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தூக்கு தண்டனையை தாண்டி பெரிய தண்டனை வேற ஏதாவது இருந்திருந்தா கண்டிப்பா அதைத்தான் நான் வாங்கி கொடுத்துருப்பேன்.